ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு வாசல் தொளிக்கலான்னு வெளியில் வந்து பார்த்தேன். முத்தம் நல்லா நனைஞ்சு போயிருந்துச்சு. ஏன்னா விடிய விடிய சரியான மழைங்க. ஆனால் நான் காலையில் வரும்போது மழை கிடையாது. அப்படியே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. குளிர்னா குளிர், சரியான குளிர். இருந்தாலும் முத்தத்தை தொளிச்சிட்டு கோலம் போட்டு பிரம்ம தீபம் ஏற்றி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நல்ல குளிர் இருக்குது. நைட்டு தான் மழை பெஞ்சிச்சு. காலையில் மழைலாம் இல்லைங்க. கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. வானத்தில் நிறைய வெள்ளி பூத்துருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அவிச்சு தக்காளி சட்னி தான் வைக்க போகிறேன். அதுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், 2-3 பெரிய வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கல்லுப்பும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு, இங்கே ஆற வைக்கிறதுக்கு இப்போ ஊர்லெலாம் நம்ம அந்த ஏதாவது வதக்கிட்டு அரைக்கணும் அப்படின்னா ஃபேனுக்கு அடியில் வைப்போம். இங்கே நான் எப்படி வைப்பேன் தெரியுமா? இந்த வதக்கினதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிட்டு பச்சை தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுப்பேங்க. இதை தான் வதக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அப்படியே இந்த மண்சட்டியெல்லாம் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நான் மண் பாத்திரத்தில் சமைச்சேன் அப்படின்னா உடனே அதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறோன்னா எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சுருவேங்க. ஏன்னா இது வந்து கேர்லெஸ்ஸாக வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே க்ளீன் பண்ணி மாற்றி வச்சுருவேன். நைட்டு வச்ச வெந்தய குழம்பு வேறு கொஞ்சம் இருந்துச்சு. அப்போ இட்லிக்கு வெந்தய குழம்பு, நம்ம வீட்டில் வந்து இந்த குழம்பு தான் இதுக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன குழம்பு வச்சாலும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலுமே வச்சு சாப்பிட்டுப்போம். முந்தா நாளே அத்தை மாவு அரைச்சி வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன்ல, புளிக்கவே இல்லைங்க, லைட்டாக தான் புளிச்சிருந்துச்சு. அதனால் காலையில் அவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2-3 தட்டு அவிச்சிட்டு, ஏன்னா அடுத்து நானும் கிளம்பி கடைக்கு போகணும். சட்னி பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. வத்தல் பொடி தான் சேர்த்துருக்கேன். வத்தல் நம்ம வீட்டில் தீர்ந்து போச்சு. அதனால் வெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏரியா கிளைமேட் பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நான் போட்ட கோலமும் இது தான். இந்த மரத்தில் இது வந்து சீத்தா மரங்க. இந்த மரத்தில் நிறைய காயும் பழமும் இருக்குது. அதனால நிறைய குருவி அதில் வந்து உட்காந்துருக்கு. கிளி சத்தம் கூட கேட்குது பார்த்திங்களா. இதில் எப்போதுமே குருவி நிறையா இருக்குங்க. இந்த மரத்தில் மட்டும் அதிகமாக இருக்கும். வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வீட்டிலேருந்து கீழே இறங்கி வந்து இந்த இடத்துல நின்று தான் இப்போ கண்டினியூஸாக நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த இடமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, சரி அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.